திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஈரான கல்வி குமரிய காவேரி வேராம் நவதீர்த்தம் மிக்குள்ள வெற்பெழுள் பேரான வேதாகமமே பிறத்தலான் மாறாத தென் திசை வையகம் சுத்தமே. திருச்சிற்றம்பலம். ஈரான கன்னிக்குமரியே காவிரி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணலாமா? பாரத நாட்டில் தெற்கு கோடியில் உள்ள கன்னியாகுமரி, தென்பகுதியில் பாயும் காவேரி நதி, மேலும் இவற்றின் வேறான 9 புண்ணிய தீர்த்தங்கள், புகழ் வாய்ந்த 7 மலைகள் போன்ற இடங்களில் தோன்றுவன வேதங்களும் ஆகமங்களும். இதனால் பூமியின் தென்பகுதியில் மிகவும் தூய்மை வாய்ந்தது என்று கூட கூறலாம். கன்னியாகுமரி முதல் காவிரி பாயும் பகுதி வரை 9 தீர்த்தங்களையும் 7 மலைகளையும் தன்னகத்தை கொண்ட வேதங்களும் ஆகமங்களும் பிறந்த இந்த தென்னாடு மிகவும் புனிதமானது என்று திருமூலர் போற்றுகிறார். இந்த பாடலில் கன்னியாகுமரி, காவிரி, 7 மலைகள், வேதாகமங்கள் ஆகவே இடம்பெறுவதால் இவற்றையெல்லாம் தென்னாட்டிற்குள் கொண்டு வந்த புராண கதையே இதற்கு மிகவும் பொருத்தமானது. அது அகத்திய முனிவர் தென் திசைக்கு வந்ததும் காவிரி ஆறு பிறந்ததுமான கதையாகும். முன்னொரு காலத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகியோரின் திருமண விழா கைலாயத்தில் நடந்தபோது உலகில் அனைத்து உயிர்களும் தேவர்களும் முனிவர்களும் வடக்கே உள்ள கைலாசத்தில் கூடினர். இதன் காரணமாக என்னாயிற்று? உலகின் வடதிசை பாரம் தாங்காமல் தாழத் தொடங்கியது. தென் திசை மேலே எழும்பிவிட்டது. பிரபஞ்ச சமநிலை குலைந்து விட்டது. இதன் காரணமாக சமநிலை குறைந்தது அல்லவா? உலக சமநிலையை பேணுவதற்காக சிவபெருமான் அகஸ்திய முனிவரை நோக்கி, நீங்கள் தென் திசைக்கு சென்று பொதிகை மலையில் அமருங்கள். உங்கள் தவ வலிமை தென் திசையை அழுத்தி பிடித்து சமநிலையை நிலைநிறுத்தும். என் திருமண காட்சியையும் பேரருளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே காணலாம் என்று கட்டளையிட்டார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்று தென் திசை நோக்கி புறப்பட்ட அகஸ்தியர் செல்லும் வழியில் உள்ள பல இடங்களை கண்டு பிறகு அதை கடந்து பொதிகை மலை அடைந்தார். தென்னாடு வறட்சியுடன் இருப்பதை கண்ட அகத்தியர் மக்களுக்கு தாகம் தீர்க்கவும் நிலம் செழிக்கவும் ஒரு புனித நதியை உருவாக்க விரும்பினார். சிவபெருமான் முன்பு அகத்தியருக்கு அளித்திருந்த ஒரு கமண்டலத்தில் காவிரி நீரை அல்லது கங்கை நீரை அடைத்து வைத்திருந்தார். திருமந்திர பாடலில் குறிப்பிடும் 7 மலைகள், வெற்பு 7 மற்றும் 9 தீர்த்தங்கள், நவதீர்த்தங்கள் என்று கூறுகிறாரே, அது ஆகிய அனைத்தும் இந்த பயணத்திலும் அகத்தியர் தவம் இருந்த பொதிகை மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் அடங்கும். ஒரு சமயம் விநாயக பெருமான் காக வடிவம் எடுத்து வந்து அகத்தியர் தவத்தில் இருந்தபோது அவர் வைத்திருந்த கமண்டலத்தை எட்டி தள்ளினார். கமண்டலத்தில் இருந்த நீர் ஆறாக பெருகி ஓடத் தொடங்கியது. அந்த நதியே காவிரி ஆறு ஆகும். காவிரி தென்னாடு முழுவதும் பாய்ந்து வளமாக்கியது. தென் திசைக்கு வந்த அகஸ்தியர் தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூலான அகத்தியத்தை இயற்றினார். அத்துடன் அவர் வடக்கிலிருந்து வேதம், ஆகமம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட அனைத்து அறிவு செல்வங்களையும் தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்து பரப்பினார். அவரது தலைமையில் சைவ ஆகமங்களும் வேதங்களும் தென்னகத்தில் செழித்து வந்தன. இவ்வாறாக அகத்தியர் மூலம் சமநிலை அடைந்த, காவிரியால் வளம் பெற்ற, வேதங்கள் செழித்த தென் திசை வையகமே மாசற்ற தூய்மையான பூமியாக மூலரால் போற்றப்படுகிறது. ஈரான கன்னிக்குமரியே காவிரி வேராம் நவதீர்த்தம் மிக்குள்ள வெற்பு 7 பேரான வேதாகமமே பிறத்தலான் மாறாத தென்திசை வையகம் சுத்தமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.